பசங்க வர வழி எல்லாம் பப்ளிக் போகிற வழி அது பாதி வரைக்கும் வீரல் வந்து இருக்குது. பார்த்தாவே பயமாக இருக்குது நம்மளுக்கு. இப்போதான் இதோட 3வது வாட்டி விழுந்துச்சு. ஆனால் இது வந்து அப்பப்போ மூடுறாங்க. இது என்ன, இது ஒரு குழந்தைங்க போதே, ஒரு போகிறாங்க வராங்க, வயசானவங்க போகிறாங்க, திடீர்னு உள்ளே விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகுது இது? கவர்மெண்ட்டில் ஏஏசிஏ கொண்டு ஒட்டை செயலாளர் கவுன்சிலரு எல்லா கதையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ஆளுங்க கட்சி வரைக்கும் எதிர் கட்சி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ரெடி பண்ணுறோம் யாரும் வரல. இவ்வளோ பள்ளம் ஊந்திருப்பா, பார்த்தாலே பயந்துருக்கு. இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்ன ஆயிருக்கு. அங்கே ஒரு பள்ளம் ஆச்சு, மழையில் தெரியல. 5-6 நாள் ரொம்ப பழம் நின்று இருந்தது மழைனால. இப்போ பார்த்தா வீரல் உட்டி இருக்குது. அது எப்போ ஓடியோன்னு தெரில. எங்களுக்கு போகிற வர வழி இருக்குது. இது பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குதுப்பா. பசங்க வர வழி எல்லாம் பப்ளிக் போகிற வழி அது பாதி வரைக்கும் வீரல் வந்து இருக்குது. பார்த்தாவே பயமாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ தான் ஆச்சு கொஞ்ச நேரம் முன்ன. அது முதல்ல 4-5 நாள் ஆச்சு அங்கே ஒடிஞ்சிது. இது பெரிய பள்ளம் இப்போ ஆகிருக்குது. இப்படி போகிற அதுக்குள்ளே என்னடா இதுன்னு பள்ளம் ஆயிருக்கு. ஜனங்க சொல்கிறாங்க இப்போ தான் ஆச்சு. நல்ல காலம் இப்படி தான் இப்போ தான் போனேன் கொஞ்சம் நேரம் முன்ன. இல்லை, இங்கே தண்ணி தான் அப்பப்போ ரொம்ப நிற்கிது தான். ஃபுல்லாக தண்ணி 5-6 நாள் நிற்கும். நாங்கள் ஃபோன் கூட பண்ணோம் அவங்கள, பைப்பு உடுத்திட்டு நீங்கள் தண்ணி எடுங்கோன்ட்டு. அண்ணா வண்டி வந்தால் தான் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு 2-3 நாள் கழிச்சு வந்தது. எங்கள் வீட்டுக்கார் அங்கங்கே தண்ணி நிற்கினா ஃபோன் பண்ணுவாங்க தான். அப்புறம் தான் கிளியர் ஆச்சு 2-3 நாளாக. பள்ளம் டிவியில் தான் பார்த்துருங்க. இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் ஆள் எங்கள் கண்ணால் பார்க்குறேன். இது சின்ன ரோட்டில் அங்கேயே சஸ்பெண்டுங்க திறந்து இருக்குது. இப்போ அன்றைக்கி நான் அந்த இதுக்கு பின் சைடில் ஒன்று இருக்குது, சஸ்பெண்ட் திறந்து இருக்குனால ஒரு ஆள் உள்ளே ஊந்தா. 2 பேர் எடுத்து அதை வெளியே எடுத்தாங்க. அங்கேயே சஸ்பெண்டுங்க திறந்து இருக்குது. இருட்டில் எப்படி அந்த ஆள் ஊந்தா தெரில. 4 பேர் அவங்கள எடுத்து வெளியே எடுத்தாங்க. இந்த மாதிரி அங்கங்கே சஸ்பெண்டுங்க திறந்து அது கொஞ்சம் பண்ணாவே பரவாயில்லைங்க. அதுவும் ரிஸ்க்கு தான். மழையில் தண்ணியில் அது நின்றுடுச்சுன்னா தெரியுறது இல்லை. இந்த பள்ளம் தண்ணி போன பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அந்த பள்ளம். இது இப்போ இன்றைக்கி பெருசாக இருக்குது. இப்போ சொன்னால் தான் அவங்கெல்லாம் ஜாகிரதையாக வருவாங்க போவாங்க. பாதி வரைக்கும் வீரர் வந்துடுச்சு அங்கே பாருங்களேன். அது வரைக்கும் வந்து இருக்குது. அதான் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லா இருக்கும். இதுமாரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னே அங்கே உயிர்ந்தது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னே உயிர்ந்தது. அப்புறம் மூடிட்டாங்க. இதேமாரி அடிக்கடி இதோட 3வது வாட்டி உயிர்ந்துச்சு. ஆனால் இது வந்து அப்பப்போ மூடுறாங்க. இது என்ன, இது ஒரு குழந்தைங்க போதே, ஒரு போகிறாங்க வராங்க, வயசானவங்க போகிறாங்க, திடீர்னு உள்ளே விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகுது இது? கொஞ்சம் நீங்கள் தான் எடுத்து இது பண்ணி நடவடிக்கை எடுக்கணுங்க சார். நாங்கள் பார்த்துக்குறோம். வந்து போலீஸ் எல்லாம் வந்து இருந்தாங்க. இப்போ உயரும் போது பார்க்கல நான். இல்லை, யாரும் உயில. அப்போ அந்த யாரும் இல்லை, அந்த நேரத்துக்கு யாரும் இல்லை. அதனால் யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை. இது வந்து பெரம்பூர் பேரிஸ் ரோடு வசந்தி தேட்டர். இது 3வது வாட்டி நான் உயிர்ந்துக்குது இந்த ரோட்டில். அந்த சைடு 2 வாட்டி உயிச்சு. இந்த சைடு பெரிய பள்ளம். அந்த சைடு உயும் போது ரொம்ப பெருசு பள்ளம். ஆனால் அந்த அப்போ யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இந்தமாரி காலியாக இருக்கும் போது உயிர்ந்துது. இங்கே வந்து வருஷம் பள்ளம் உயிதுண்ணா. மழை வரும்போது ட்ரைனேஜ் பள்ளம் உயிது. நிறைய முறை உயிர் தப்பிச்சு தான் ஆகுறாங்க. யாருமே மாட்டினாங்கன்னா உயிர் சாதகம் தானா. கவிஞர் காப்பகம் சென்னையோட மெயின் பிரான்ச். 2 முறை பார்த்துக்கிறேன். இந்த முறை பார்க்கல. சொல்லுங்கண்ணா. கவர்மெண்ட்டில் ஏஏசிஏ கொண்டு ஒட்டை செயலாளர் கவுன்சிலரு எல்லா கதையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ஆளுங்க கட்சி வரைக்கும் எதிர் கட்சி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. ரெடி பண்ணுறோம் யாரும் வரல. பொதுமக்கள் தான் கூட்டின்னு போய் இந்த இடத்துல மெயின் இது இருக்குது, ட்ரெயின் இந்த இடத்துல மெயின் எடுத்து இருக்குது, ஓப்பன் போய் காட்டினா இந்த தான் வந்து பார்க்குறாங்க. பழம் இந்த தான் பார்க்குறாங்க. ஓப்பன் வந்து உண்மையான இடத்த காட்ட மாட்டுறாங்க. பார்த்துட்டு வந்து சும்மா கோணியை வச்சு அடிக்கிறாங்க. நிறைய முறை நடந்துக்குதுண்ணா.